आप सभी को प्रभु यीशु मसीह के नाम से हम अभिनंदन करते। आइए हम गीतों के द्वारा यहोवा की महिमा करेंगे। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, हे यीशु मेरे खुदा, उपकार तेरे हैं बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, हे यीशु मेरे खुदा, उपकार तेरे हैं बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। योग्यता से बढ़कर दिया है अपनी दया से तूने मुझे, योग्यता से बढ़कर दिया है अपनी दया से तूने मुझे, मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु में। मांगने से ज्यादा मिला मुझे, आभारी हूँ प्रभु में। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, हे यीशु मेरे खुदा, उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। तू है सच्चा जिंदा खुदा, है तुझ पर ही भरोसा मेरा। तू है सच्चा जिंदा खुदा, है तुझ पर ही भरोसा मेरा। सेवा पूरी करके पाऊँ ना प्रभु ऐसा दो वरदान। सेवा पूरी करके पाऊँ ना प्रभु ऐसा दो वरदान। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, हे यीशु मेरे खुदा, उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। धन्यवाद के साथ स्तुति गाऊंगा, हे यीशु मेरे खुदा, उपकार तेरे बेशुमार, कोटि कोटि स्तुति धन्यवाद। कोटि कोटि स्तुति धन्यवाद। நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார்। நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார்।
அஞ்சிடே. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். தகப்பனின் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புது பலன் பெற்றிடுவேன், அல்லேலூயா, புது பலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தரின் நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के अच्छे नाम की महिमा हो. இந்த நாளிலும் आज के दिन में भी கடந்த 4 மாதமும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். पिछले 4 महीने तक परमेश्वर हमारे साथ रहे. உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் அழிவுகள் நடந்து கொண்டிருந்தாலும் पृथ्वी के हर एक कोने में चाहे नाश हो रहा है, தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். लेकिन परमेश्वर अपने प्रजाओं को संभाल कर ला रहा है. ஆனபடினால கர்த்தர் நமக்கு ஆயுசு நாளை கூட்டி தந்து, इसलिए परमेश्वर ने हमारे आयु के दिन को बढ़ाकर இந்த 5வது மாதத்துக்குள்ளும் பிரவேசிக்கும்படியே கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 5वें महीने में भी प्रवेश करने के लिए परमेश्वर ने हमारी सहायता की है. கர்த்தர் நம்மை பாதுகாக்காவிட்டால் நம்மளால ஒன்று செய்ய முடியாது. यदि परमेश्वर हमें संभालेगा नहीं तो हम कुछ नहीं कर पाएंगे. நாம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால், यदि अभी भी हम जीवित है यानी கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். परमेश्वर ने हमें संभाला है. ஆனபடினால தேவனுடைய பிள்ளைகளிடம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். इसलिए हम परमेश्वर के बच्चे धन्यवाद के हृदय के साथ जीना है. இந்த நல்ல நாளிலும் आज के इस अच्छे अवसर में, இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே, इस महीने के पहले हफ्ते में தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆங்காங்கே உலகத்தின் எந்த பாகத்துல இருந்தாலும், चाहे इस पृथ्वी के कोई भी कोने भाग में पड़े हो, பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் சமீபமா இருக்கிறார். परमेश्वर हम सबके लिए समीप है. மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். इस महीने भर परमेश्वर हमारे लिए पर्याप्त है. நான் வேதத்தில் வாசிக்கும் போது, पवित्र शास्त्र में पढ़ते हैं, மீகா எழுதின புத்தகம், மீகா का पुस्तक அதனுடைய 7வது அதிகாரம் 7वां अध्याय அதனுடைய 15வது वचनத்தை நான் வாசிப்போம். 15 वचन को हम पढ़ेंगे. जैसे कि मिस्र देश से तेरे निकल आने के दिनों में, वैसे ही अब मैं उसको अद्भुत काम दिखाऊंगा.
அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், यहाँ पर परमेश्वर कहता है நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போலவே जैसे कि मिस्र देश से तेरे निकल आने के दिनों में உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். वैसे ही अब मैं उसको अद्भुत काम दिखाऊंगा। அப்போ சங்கீதம் 81:10 நான் வாசிக்கும் போது जब भजन संगीता 81 का 10वां वचन को पढ़ते हैं, तेरा परमेश्वर यहोवा मैं हूँ जो तुझे मिस्र देश से निकाल लाया है। तू अपना मुंह पसार, मैं उसे भर दूंगा। உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். तुझे मिस्र देश से निकाल कर ले आया हूँ, यहोवा मैं ही हूँ। அப்ப எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன் நானே. मिस्र देश से निकाल कर ले आया हुआ यहोवा मैं हूँ। நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போல இன்று உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். जिस प्रकार मिस्र देश में तेरे साथ अद्भुत हुआ तो वैसे ही मैं इन दिनों में अद्भुत काम करूंगा। தேவனுடைய பிள்ளைகள் நம் எகிப்திலிருந்து புறப்பட்ட வந்த நாளிலே தேவன் அதிசயங்களை செய்தார். जैसे हम मिस्र देश से निकल कर आए थे वैसे परमेश्वर हमारे जीवन में अद्भुत काम करेगा। எகிப்து என்று சொன்னால் मिस्र यानी அடிமைத்தனம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. गुलामी। அப்ப அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்யவார். जब हम गुलाम से बाहर निकल आते हैं तभी हमारे जीवन में अद्भुत काम होता है। வேதத்தை வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, யாத்ராகமத்தின் புஸ்தகம் निर्गमन के पुस्तक 20வது அதிகாரம் 20वां अध्याय அப்படி 2வது வசனத்தில வாசிக்கும் போது जब दूसरा वचन को पढ़ते हैं, मैं तेरा परमेश्वर यहोवा हूँ जो तुझे दासत्व के घर अर्थात मिस्र देश से निकाल लाया है। உன்னை அடிமைத்தன வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் நான் என்று ஆண்டவர் சொல்கிறார். तुझे दासत्व से के घर से निकल कर लाया हुआ परमेश्वर मैं हूँ। அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தவர் நான். दासत्व के घर मिस्र देश से निकल लाया हुआ यहोवा मैं हूँ। நாம் வாழும் இந்த உலகம் ஒரு அடிமைத்தன வீடு. हम इस संसार में जो जी रहे हैं ये दासत्व घर है। நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து चाहे हमारा भारत देश स्वतंत्र पाया हो 73 வருடம் ஆகிறது. और 73 साल हो रहा है। நாம் சுதந்திர இந்தியாவில் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலே हम स्वतंत्र पाया हुआ भारत देश में निवासी होने पर भी ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் சுதந்திரம் இல்லை. लेकिन हर एक व्यक्ति मनुष्य के जीवन में स्वतंत्रता नहीं है। நாம் வாழ்கிறது சுதந்திர இந்தியாவா இருந்தாலே चाहे हम जिस देश में रह रहे वो स्वतंत्रता देश हो, வாழ்க்கையில சுதந்திரம் இல்லை. लेकिन हमारे जीवन में स्वतंत्रता नहीं है। ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் அடிமைத்தனம் காணப்படுகிறது. हर एक मनुष्य के जीवन में एक दासत्व पाया जाता है। இந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகள் வெளியே வர வேண்டும். इस दासत्व से हर एक मनुष्य को बाहर निकलना है। அப்போ அடிமைத்தனமாய் எகிப்தை விட்டு வெளியே எடுப்பது கர்த்தர். तो दासत्व मिस्र देश से हमें निकालने वाला यहोवा है। இந்த அடிமைத்தனமாய் எகிப்திலிருந்து வெளியே வரும்போது ये दासत्व मिस्र देश से जब हम बाहर निकलते हैं கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். तब परमेश्वर हमारे जीवन में अद्भुत काम करता है। யோவான் 8:34 நாம் வாசிக்கும் போது यूहन्ना रचित सुसमाचार के 8 का 34वां वचन को पढ़ते हैं, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ इस प्रकार लिखा है जो पाप करता है वो पाप के लिए गुलाम है। பல வருடங்களுக்கு முன்பு कई सालों से पहले ஆங்கிலேயர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தி இருந்தார்கள். बाहर के लोग हमारे भारत देश को गुलाम बनाकर रखे थे। அந்த அடிமைத்தனம் மாறினாலே चाहे वो दासत्व बदल गया है, பாவம் என்கிற அடிமைத்தனம் அகில உலகத்தையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. पाप ये दासत्व हर एक संसार के लोगों को सता रहा है। இந்த பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ये पाप के दासत्व से छुड़ाने वाला परमेश्वर केवल यीशु मसीह है। எனவேதான் தாவீது சொல்லும்போது इसलिए दाऊद इस प्रकार कहता है, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து दुख पहुंचाने वाली रास्ता यदि मेरे अंदर हो ये जांचकर நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லுகிறார். अनंत काल के रास्त मार्ग पर मुझे चलाइए। இன்னைக்கு அநேகர் தங்களை வஞ்சித்துக் கொள்கிறார்கள். आज कई लोग अपने आप को वंचित कर लेते हैं। முன்பு நான் நிறைய சிகரெட் குடிப்பேன், देखिए मैं पहले तो बहुत सिगरेट पीता था, இப்பொழுது சாப்பிட்ட பிறகு ஒரே ஒரு சிகரெட் தான் குடிக்கிறேன்.
குடிக்கிறேன் अभी केवल भोजन के बाद एक ही एक सिगरेट पीता हूँ, என்று தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். ऐसे अपने आप को भरमा लेते हैं. அப்ப புகைப்பிடிக்கிறவர்கள் புகைப்பிடிக்கிறதுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். जो धूम्रपान करते हैं वे धूम्र के लिए दासित्व है. குடிக்கிறவர்கள் குடிபழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். जो नशा लेते हैं वो नशा के लिए दासित्व है. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். ऐसे हर एक व्यक्ति किसी न किसी पाप से दासित्व बना हुआ है. போஜன பிரியன் போஜனத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார். जो खाना भोजन खाता है वो भोजन के लिए दासित्व है. சோம்பல் உள்ளவன் தூக்கத்தின் ஆவிக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார். जो आलसी है वो नींद के लिए दासित्व है. சொரண்டுகிறவன் திருட்டுத்தன ஆவிக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார். जो चोरी करता है वो लूटने के लिए दासित्व है. எப்படியும் किसी भी प्रकार से மனுக்குலம் பயங்கரமான அடிமைத்தனத்துக்குள்ளா இருக்கிறது. पूरा मनुष्य का कुल किसी न किसी दासित्व में पड़ा है. அப்போ உலகத்துல பழமொழி சொல்கிறார்கள், संसार में कहावत है, உழைத்து பிழைப்பவர்கள் 1 கோடி இருக்கும் போது चाहे मेहनत करके कमाने वाले करोड़ लोग हैं, ஏமாற்றி பிழைக்கிறவர்கள் 9 கோடி இருக்கிறார்கள். और फंसा कर कमाने वाले 9 करोड़ हैं. அப்போ உழைத்து பிழைக்கிறவர்கள் 1 கோடி, चाहे मेहनत करके कमाने वाले 1 करोड़ है, ஏமாற்றி பிழைக்கிறவர்கள் 9 கோடி. और फंसा कर कमाने वाले 9 करोड़ लोग हैं. இதன் அர்த்தம் என்னவென்றால், इसकी मतलब क्या है? சொரண்டல் பேர் வழிகள் இப்பொழுது அநேகமாய் இருக்கிறார்கள். दूसरों को लूटने वाले बहुत लोग हैं. சொரண்டல் பேர் வழிகள் அநேகர் இருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். यानी लूट लूट कर कमाने वाले बहुत जन है. இன்றைக்கு உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. आज के दिन पूरा संसार भूगोल कोरोना वायरस से तकलीफ उठा रहा है. இப்படிப்பட்ட ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது इस प्रकार के लोग जब तकलीफ में है, இந்த சூழ்நிலையிலையும் इस परिस्थिति में भी உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் मैं दूसरों को मदद करता हूँ ऐसे एक नाम पर கொடுங்கள் கொடுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ऐसे दूसरों से मांगते रहते हैं. அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கிறார்கள், अपना अकाउंट नंबर देते हैं, ஐஎஃப்சிடி கோட் நம்பர் கொடுக்கிறார்கள். अपना IFSC कोड नंबर देते हैं, பாவப்பட்ட ஜனங்கள் அறியாமையில் இருக்கிற ஜனங்கள் கொடுத்து உதவுகிறார்கள். और अनजान में लोग मदद भी करते हैं. இப்படிப்பட்ட சுரண்டல் பெயர்கள் வழிகள் நிறைய இருக்கிறாங்க. इस प्रकार के लोग बहुत लोग पड़े हैं. தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, நீங்கள் கஷ்டப்படுவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்பினால் यदि आप किसी गरीब को मदद करना चाहते हैं, அருகில் உள்ளவர்களுக்கு நீங்கள் தெரிந்தவர்கள் உங்கள் கண்ணெதிரில் கஷ்டப்படுவர்களுக்கு நீங்களாகவே உதவி செய்யுங்க. तो आप आपके नजरों में देखिए आमने सामने कौन गरीब है, किसकी जरूरत है, आप खुद से मदद कीजिए. இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறபடினாலே क्योंकि हर प्रकार के लोग जो दासित्व में पड़े हैं, உண்மையாய் வேலை செய்கிறவர்கள் யார் என்பது கண்டுபிடிக்க முடியவில்லை. हम ये नहीं जान पाएंगे कौन सच्चाई से काम कर रहा है. அதனால்தான் உழைத்து பிழைப்பவர்கள் 1 கோடி, ஏமாற்றி பிழைப்பவர்கள் 9 கோடி என்று சொல்கிறார். इसलिए कहावत ऐसा है, मेहनत करके कमाने वाले 1 करोड़ और फंसा कर कमाने वाले 9 करोड़ है. அப்ப எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும், चाहे कितने कौन से भी प्रकार के पाप हो, அது எப்பேற்பட்ட அடிமைத்தனமா இருந்தாலும், या कोई भी प्रकार की दासित्व हो, எந்த அடிமைத்தனமா இருந்தாலும் कोई भी दासित्व में पड़े हो, நம்மை விடுவிக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. हमें छुटकारा देने वाला प्रभु यीशु मसीह केवल है. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் यूहन्ना का 8वां अध्याय 36வது வசனத்தை வாசிக்கும் போது, उसकी जब हम 36वां वचन को पढ़ते हैं, इसीलिए यदि पुत्र तुम्हें स्वतंत्र करेगा तो सचमुच तुम स्वतंत्र हो जाओगे. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் यदि पुत्र तुम्हें स्वतंत्र करेगा மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். सचमुच तुम स्वतंत्र हो जाओगे. எந்த பாவமாய் இருந்தாலும் कोई भी पाप क्यों न हो, விடுவிக்க ஒரு மீட்பர் உண்டு. यदि छुटकारा देने वाला एक छुटकारा करता है, எந்த ஒரு அடிமைத்தனமாய் இருந்தாலும் चाहे कोई भी दासित्व क्यों न हो, விடுவிக்க ஒரு மீட்பர் உண்டு. हमें छुड़ाने वाला एक उद्धार करता है. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. वही प्रभु यीशु मसीह है. ஆனபடினாலே इसलिए அடிமைப்பட்டிருக்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும், चाहे आप में से कोई भी दासित्व में पड़े हो, இருக்கிற நிலையிலே जहाँ जिस परिस्थिति में पड़े हो, ஆண்டவரை நோக்கி आप प्रभु को देखकर உங்கள் இரு கைகளை தூக்கி अपने दोनों हाथों को उठाकर கர்த்தரை நோக்கி பார்த்து परमेश्वर की ओर देखकर ஆண்டவரை நோக்கி உரத்த சத்தமிட்டு கூப்பிடுங்கள். परमेश्वर को जोर से पुकारिए.
ஆண்டவரே என்னை தூக்கி விடும், हे परमेश्वर मुझे उठाकर खड़ा करो, நான் அடிமைத்தனத்திலிருந்து என்னை தூக்கி விடும். इस दासित्व से मुझे छुटकारा दो। கர்த்தர் உங்கள் சத்தத்தை நிச்சயமா கேட்பார். परमेश्वर आपकी आवाज को जरूर सुनेगा। கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். परमेश्वर आपको उठाएगा। ஒரு குருடன் இருந்தார், एक अंधा था, பர்திமேயு என்று பெயர் சொன்ன ஒரு குருடன். उसका नाम था बर्तिमाई। ரெண்டு கண்களும் தெரியாத ஒரு மனுஷன், उसके दोनों आंखें नहीं दिखाई देते थे, பிறவிலேயே குருடனா இருக்கிறார். जन्म से ही वो अंधा था। அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறார். उसने यीशु मसीह के बारे में सुना। இயேசு கிறிஸ்துவிடத்தில் போனால் இயேசு சுகம் தருவார். यीशु के पास जाएंगे तो यीशु मुझे चंगाई करेगा। ஆனால் இயேசு எப்படி இருப்பார் என்பது இந்த பர்திமேயு குருடனுக்கு தெரியாது. लेकिन यीशु किस प्रकार दिखते हैं ये बर्तिमाई अंधा नहीं जानता था। ஒரு நாள் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார். एक दिन उसने यीशु मसीह के बारे में सुना। ஒரு பெரிய ஆரவாரத்தின் சத்தம் கேட்டது. एक बड़ा ललकार की आवाज सुनाई पड़ी அவன் பக்கத்தில் இருக்கவங்க சத்தம் விட்டு கூப்பிடுகிறான். और उसने बगल में रहने वाले लोगों को भी बुलाया। ஒரு ஆரவாரத்தின் சத்தம் கேட்கிறது என்ன விசேஷம்? क्यों ये ललकार की आवाज सुनाई दे रही है? ஜனங்கள் சொன்னார்கள், लोगों ने कहा இயேசு வருகிறார், यीशु आया है, இயேசு வருகிறார். यीशु आया है। இந்த சத்தத்தை கேட்ட உடனே ये आवाज को सुनते ही பர்திமேயுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம். बर्तिमाई के अंदर एक हाफना हो गई। இதுதான் சரியான சந்தர்ப்பம். यही नियुक्त समय है। இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டால் अगर मैं ये समय को छोड़ दूंगा இனி நாம் இயேசுவை எப்பொழுது சந்திப்போம்? फिर मैं कभी दोबारा यीशु से मिल पाऊंगा? அவரை சந்திக்க முடியாது. उसे नहीं मिल पाऊंगा। ஆனபடினாலே इसलिए உரத்த சத்தமாய் बहुत चिल्लाकर இயேசுவே, यीशु தாவீதின் குமாரனே, दाऊद की संतान எனக்கு இறங்கும், मुझ पर दया कर, உரத்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார். ऐसे उसने पुकार कर कहा। இந்த பர்திமேயு குருடனுடைய சத்தம் இயேசு கிறிஸ்துவின் செவிகள்ல போய் விழுந்தது. इस बर्तिमाई का चिल्लाना यीशु के कान तक पहुंच गई। இயேசு நின்றார், यीशु रुक गए அவனை அழைத்து கொண்டு வரும்படி சொன்னார். और आज्ञा दी कि उसे यीशु के पास ले आए। பிறவிலேயே குருடனாய் இருந்தவனுடைய குருட்டு கண்களை திறந்தார். जन्म से जो अंधा था परमेश्वर ने उसके आंखों को खोल दी। அப்ப எப்பேற்பட்ட அடிமைத்தனமாய் இருந்தாலே किसी भी प्रकार की दासित्व क्यों न हो, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து हमारे दिल की गहराइयों से முழு பலத்தோடு पूरे बल से ஆண்டவரே என்னை விடுவியும், हे परमेश्वर मुझे छुड़ा, ஆண்டவரே என்னை விடுவியும், हे परमेश्वर मुझे छुटकारा दे। அந்த பர்திமேயு குருடனை போல நாம் கூப்பிடுவோமானால் यदि बर्तिमाई अंधा की तरह हम चिल्लाएंगे கர்த்தர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். तो परमेश्वर आपके दासित्व से आपको छुड़ाएगा। எப்பேற்பட்ட அடிமைத்தனமாய் இருந்தாலே किसी भी प्रकार की दासित्व क्यों न हो। அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், इसलिए प्रेरित पौलुस इस प्रकार कहता है, அவராலே அன்றி उसके अलावा வேறொரு ரட்சிப்பு இல்லை. कोई और उद्धार नहीं कर सकता। நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு यदि हमारी उद्धार होना है तो வானத்தின் கீழ் எங்கும் वो सारे आकाश के नीचे அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று சொல்லுகிறார். उनके नाम के अलावा कोई नाम नहीं है। அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரமே நம்மை ரட்சிக்கும். यानी केवल प्रभु यीशु मसीह का नाम हमें उद्धार दिला सकता है। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரமே நமக்கு விடுதலை. यीशु मसीह के नाम से ही हमें छुटकारा है। இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்திலே அடிமைப்பட்டு இருந்தாலும் आज के दिन आप किसी भी प्रकार के दासित्व में पड़े हो, அந்த அடிமைத்தனமாகிய எகிப்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். दासित्व के मिस्र के घर से आपको बाहर निकालने परमेश्वर चाहता है। அந்த अடிமைத்தனமாகிய எகிப்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டுமானால் यदि इस दासित्व मिस्र से बंधन से हम बाहर निकलना है तो உள்ள உடைந்து सबसे पहले आपका हृदय चुकनाचूर होना है। இருக்கிற நிலையில जहाँ पर बैठे हो முழு பலத்தோடு पूरे बल से ஆண்டவரே என்னை விடுவியும் என்று நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் जब आप प्रभु की ओर देखकर पुकारेंगे, हे प्रभु मुझे छुटकारा दे। எந்த காரியத்தில் நீங்கள் அடிமைப்பட்டு இருந்தாலே जिस परिस्थिति में जिस बातों में आप गुलाम बनाकर बैठे हो, அந்த எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு वो வருவார். मिस्र नाम की दासित्व से परमेश्वर आपको बाहर लेकर आएगा। கர்த்தராலே என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. क्योंकि यहोवा के अलावा कोई और हमें स्वतंत्र नहीं दिला सकता है। ஒரு டாக்டர் அம்மா இருந்தாங்க. एक डॉक्टर माँ जी थी, அந்த டாக்டர் நல்ல பெரிய டாக்டர். वो बहुत बड़े डॉक्टर थे। அந்த டாக்டர் அம்மா
ராஜாவுக்கு ஒரு பெரிய தலைவலி வந்தது. उनके उनके शरीर पर एक बड़ा सर दर्द हुआ। அந்த தலைவலினால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. वो सर दर्द से बहुत तकलीफ उठा रहे थे। எவ்வளவு பிரயாசப்பட்டார்கள், அந்த தலைவலியிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை. उन्होंने बहुत प्रयास किया कि उस छुटकारा पाने, लेकिन उन्हें छुटकारा नहीं मिला। அநேக ஹாஸ்பிட்டல்களை போய் பார்த்தார்கள். उन्होंने कई अस्पताल में इलाज करवाए। அவர்கள் சொன்னார்கள், उन्होंने कहा மூளைக்கு மத்தியில ஒரு கட்டி இருக்கிறது, तेरे बेजे के अंदर एक ट्यूमर है, அந்த கட்டியை ஆபரேஷன் பண்ணி எடுக்க वो வேண்டும். गांठ को ऑपरेशन करके निकलना है। அப்படி நம்ம ஆபரேஷன் பண்ணி எடுக்கும் போது जब हम उसे ऑपरेशन करके निकालेंगे, 1-2 கண்கள்லையும் பார்வை இழந்து போகும். हो सकता है कि तेरे दोनों आंखों में से दृष्टि चली जाएगी, இல்லாவிட்டால் கைகளும் கால்களும் செயலற்று போகும். नहीं तो तेरे हाथ पैर नाकाम हो जाएंगे। ரெண்டுல ஏதாயிலும் ஒரு காரியம் इन சம்பவிக்கும் दोनों में कोई ना एक बात घटेगा, என்று சொல்லிவிட்டார்கள். ऐसे डॉक्टर्स ने कह दिया। இந்த சௌரி ஒரு பெரிய டாக்டர், अभी ये बहन खुद एक डॉक्टर है। இவர்கள் நினைக்கிறார்கள், वो सोची 2 கண்கள்லையும் பார்வை இழந்து போனால் अगर मेरे दोनों आंखों में से दृष्टि चली जाएगी, உலகத்துல உயிரோடு வாழ்வதிலே அர்த்தம் இல்ல. तो इस संसार में जीकर कोई फायदा ही नहीं, கை காலு செயலற்று போனால் உலகத்துல வாழ்வது அர்த்தம் இல்ல. और मेरे हाथ पैर भी नाकाम हो जाएंगे तो मेरे जिंदगी मेरा बर्बाद हो जाएगा। அதனால என்ன செய்வதுன்னு தெரியாமல் इसलिए क्या करना है नहीं समझकर ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு நற்செய்தி கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. ऐसे ही एक जगह में यीशु मसीह के बारे में संदेश चल रहा था। அந்த கூட்டத்துக்கு அந்த சகோதரி கடந்து போனார்கள். उस समाह में वो बहन भी भाग ली। அங்கே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. वहाँ जब उस सभा में प्रभु का वचन बोया गया जा रहा था, உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதி எந்த இடத்துல இருந்தாலே आपके शरीर में बीमारी कहीं पर भी हो, நீங்கள் அந்த இடத்துல கை வைத்து आप वहाँ पर अपने हाथों को रखिए, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. परमेश्वर को देखकर बुलाओ। பரிசுத்த ஆவியான மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். पवित्र आत्मा हमारे बीच में मंडरा रहा है। இது அவர் உங்களை சந்திக்கிற நேரம். आज यही समय है आपसे मुलाकात करने का। நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. आप प्रभु को पुकारिए। சௌரி நினைக்கிறார்கள், बहन ने सोचा நம்மை சுற்றிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க, मेरे पड़ोस में बहुत सारे लोग खड़े हैं, நம்ம பெரிய டாக்டர், मैं तो बड़ा डॉक्टर हूँ, சத்தம் விட்டு கூப்பிட்டால் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? अगर मैं जोर से पुकारूंगी तो बाजू वाला क्या सोचेगा? சௌரி வெட்கப்படல. वो बहन ऐसे शर्म नहीं हुई, சௌரி வெட்கப்படல. वो शर्म नहीं की। தன் தலையில கையை வைத்து கொண்டு उसने तुरंत अपने हाथों को सर के ऊपर रखकर சத்தம் போட்டு அழுகிறாள். जोर से रोने लगी, சத்தம் போட்டு அழுகிறாள். जोर से रोने लगी। ஆண்டவரே, हे परमेश्वर, என் மூளைக்கு மத்தியில் இருக்கிற கட்டியை நீர் சுகமாக்க मेरे வேண்டும். बेजे के अंदर जो घाट है परमेश्वर से ठीक कर दीजिए। அவளுக்கு இருக்க முழு பலத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாள். उनके सारे बल से उन्हें परमेश्वर को पुकारा। கர்த்தருடைய வல்லமையுடைய சரீரத்துல இறங்கினது. परमेश्वर का सामर्थ उस बहन के शरीर में उतरा। தலைவலி பூர்ணமாய் விடுதலை ஆயிற்று. सर दर्द पूरी तरह से ठीक हो गया। திரும்ப போய் செக் பண்ணி பார்க்கும்போது जब फिर दोबारा जाके उन्होंने चेक किया மூளைக்கு மத்தியில் இந்த கட்டியை காணோம். तो अंदर जो घाट था वो गायब हो गया था, கர்த்தர் அற்புதமான விடுதலையை கொடுத்தார். क्योंकि परमेश्वर ने उन्हें पूरी तरह से स्वतंत्रता दे दी। எப்பேற்பட்ட காரியத்துல அடிமைப்பட்டிருந்தாலே, चाहे हम किसी भी प्रकार के दासित्व में पड़े हो, அதனுடைய வாழ்க்கையில் ஒரு எகிப்தை போல இருக்கலாம். वो हमारे जीवन में मिस्र के समान है। அதுல இருந்து வெளியே வர வைப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. उस गुलामी से बाहर लेकर आने के लिए परमेश्वर केवल हमारी सहायता कर सकता है। அதிலிருந்து வெளியே கொண்டு வருவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. उसमें से बाहर निकाल कर ले आने वाला केवल प्रभु यीशु मसीह है। அவர் நம்மை வெளியே கொண்டு வர வேண்டுமானால் यदि वो हमें बाहर लेकर आना है, நான் இருக்கிற நிலைமையில हम जिस परिस्थिति में है, என்னுடைய முழு பலத்தோடு हमारे पूरे बल के साथ கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். परमेश्वर की ओर देखकर पुकारना है। ஆண்டவரே, இன்னென்ன காரியத்திலே நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன், हे परमेश्वर, मैं इन सारे बातों में दासित्व में पड़ा हूँ। இன்னென்ன காரியம் என் வாழ்க்கையில் ஒரு எகிப்தை போல ये காணப்படுகிறது. सारे बात मेरे जीवन में मिस्र के समान है। நீர் என்னை தூக்கி எடும். आप मुझे उठाकर खड़ा करो। ஆண்டவரே, என்னை தூக்கி எடும். हे परमेश्वर, मुझे उठाओ। என்று முழு பலத்தோடு நம் கூப்பிடுவோமையானால் जब तुम पूरे बल से यहोवा को पुकारोगे, கர்த்தர் நிச்சயமாய் அடிமைத்தனம் என்கிற எகிப்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவார். निश्चित रूप से परमेश्वर आपको दासित्व मिस्र से बाहर निकाल के ले आएगा। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா। இப்ப எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது मिस्र इस दासित्व से बाहर जब निकल आते हैं, எகிப்து என்று சொன்னால் அடிமைத்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கு. मिस्र यानी एक दासित्व।
எகிப்தில் அடிமைத்தனமாய் எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு मिस्र के दासित्व से जब हम बाहर निकल आते हैं, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा है, யாத்ராமத்தின் புஸ்தகம் निर्गमन के पुस्तक 15வது அதிகாரம் 15वां अध्याय 26வது வசனத்தில் வாசிக்கும் போது उसके जब 26वां वचन को पढ़ते हैं, यदि तू अपने परमेश्वर यहोवा का वचन तन मन से सुने और जो उसकी दृष्टि में ठीक है वही करे और उसकी आज्ञाओं पर कान लगाए और उसकी सब विधियों को माने, तो जितने रोग मैंने मिस्रियों पर भेजे हैं उनमें से एक भी तुझ पर न भेजूंगा, क्योंकि मैं तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ। அங்கே வேதத்துல வாசிக்கிறோம். यहाँ पर पढ़ते हैं, கர்த்தர் சொல்லுகிறார், यहोवा कहता है, நீங்கள் என் நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டால் यदि तुम मेरे सारे वचन को सुनोगे நான் எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். तो मैं मिस्रियों पर भेजे हुए कोई भी तुझ पर न भेजूंगा, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். क्योंकि मैं तुम्हारे चंगा करने वाला यहोवा हूँ। அப்போ எகிப்து என்று சொல்லும் போது அடிமைத்தனம் மட்டுமல்ல, केवल मिस्र यानी दासित्व नहीं, எகிப்து என்று சொல்லும் போது வியாதியையும் குறிப்பிடுகிறது. मिस्र यानी रोग। வியாதி சிலருக்கு எகிப்தாய் காணப்படுகிறது. किसी के जीवन में ये बीमारी एक मिस्र के समान है। கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, நீங்கள் என் நியாயங்களை கைக்கொண்டால் यदि तुम मेरे आज्ञाओं पर कान लगाए, எகிப்தில் உள்ள பிரஜைகளுக்கு கொடிய வியாதிகளும் ரோகங்களும் வரும்போது तो जितने रोग मैंने मिस्रियों पर भेजे थे அப்படிப்பட்ட வியாதி உங்களை தாக்காதபடிக்கு நான் பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். उनमें से एक भी तुझ पर ना भेजूंगा, मैं ऐसे करके यहोवा कहता है। அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வியாதி இல்லாமல் இருக்க வேண்டும். इस्राएली लोग बिना बीमारी के साथ रहना है। இதற்காகவே எகிப்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார். इसीलिए परमेश्वर ने इस्राएलियों को मिस्र देश से बाहर लेकर आया, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். क्योंकि यहोवा कहता है, मैं ही तुम्हें चंगा करने वाला यहोवा, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். मैं ही तुम्हें चंगा करने वाला यहोवा, நானே உன் டாக்டர். मैं ही तेरा डॉक्टर हूँ। ஆண்டவர் அப்படித்தான் சொல்லுகிறார். यही यहाँ पर ऐसे ही कहा है। அப்போ அடிமைத்தனம் அப்படிங்கிற ஒரு எகிப்து, दासित्व यानी मिस्र, இங்கே சொல்லப்பட்டிருக்குது வியாதி. यहाँ पर रोग, வியாதி வருவதற்கு பல காரணங்கள் உண்டு. बीमारी आने की कई वजह है, அப்போ சில வியாதிகள் வருகிறதுக்கு சில காரணங்கள் இருக்கிறது. कई वजह के कारण भी बीमारियां आती है। ஒரு சபைக்கு ஒரு ஊழியக்காரர் இடத்துல ஜெபிக்கும்படியாய் ஒரு சகோதரனை அழைத்து கொண்டு போனார்கள். एक कलीसिया में एक सेवकाई में प्रार्थना करने के लिए एक भाई को लेकर गए थे। பாஸ்டர் அந்த சகோதரனுக்காக ஜெபிக்க வந்தார். पास्टर जी वो भाई के लिए प्रार्थना करने आया। அப்போ ஜெபிக்கும்படியாய் கடந்து போன அந்த சகோதரன் जो भाई प्रार्थना करने के लिए गए थे, அந்த போதகரை பார்த்து கேட்டார், वो पासवान से कहे, பாஸ்டர் என் வாயை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டான். पास्टर जी क्या आपने मेरे मुंह को देखा? அவன் வாய் அவ்வளவு சிவப்பு கலரா இருந்தது. क्योंकि उसके ओठ इतने ही लाल थे। அப்போ பாஸ்டர் சொன்ன, तो सेवक ने कहा, உன் வாயை நான் பார்த்தேன். हाँ मैंने तेरे ओठों को देखा। இப்பொழுதுதான் நீ வெற்றிலை போட்டு விட்டு துப்பிட்டு வந்திருக்கிற. अभी तू पान खा के पान को फेंक कर आया है, அது நன்றாக தெரிகிறது என்று சொன்ன. वो तेरे मुंह से दिख रहा है। அப்ப அந்த பையன் அந்த சகோதரர் சொன்ன, तो भाई ने कहा, பாஸ்டர் அப்படி அல்ல, पासवान इस प्रकार नहीं, எனக்கு வாந்தி வருவது போல இருக்கிறது. मुझे उल्टी करने जैसे आ रहा था। அந்த வாந்தி எடுத்தால் अगर मैं उल्टी करूं நான் சாப்பிட்ட சாப்பாடு சோறு வெளியே வருவதில்லை. तो मैं जब उल्टी करता हूँ, जो भोजन खाता हूँ वो बाहर नहीं आता है, நான் வாந்தி எடுக்கும் போது என் வாயிலிருந்து ரத்தம் எல்லாம் வெளியே வருகிறது. लेकिन जब मैं उल्टी करता हूँ मेरे मुंह से सारा खून निकलता है। பாஸ்டர் பார்த்த पास्टर ने देखा, சகோதரனை உற்று பார்க்கிறார். फिर उन्होंने गहराई से देखा। பாஸ்டர் சொன்ன, पास्टर ने कहा, இது வியாதி அல்ல, ये बीमारी नहीं है, இது பிசாசு, ये शैतान का काम है, இது இரத்த காட்டேரி என்று சொல்லக்கூடிய ஒரு பிசாசு. ये लहू का उगलने पीने वाला एक शैतान है। இந்த இரத்த காட்டேரி என்று சொல்லக்கூடிய பிசாசு அந்த சகோதரனுக்குள்ள இருந்தபடினாலே ये लहू पीने वाला शैतान इस भाई के अंदर था, इसलिए அந்த அசுத்த ஆவி அவனை ரத்தம் கக்க வைத்துக் वो கொண்டிருக்கிறது. दुष्ट आत्मा उसे
खून से उल्टी करवाने रख रहा है। பாஸ்டர் அந்த அசுத்த ஆவியை அதட்டினார். तो परमेश्वर के सेवक ने उस दुष्ट आत्मा को डांटा। அந்த அசுத்த ஆவியை அதட்டி ஜெபித்த போது जब उस दुष्ट आत्मा को डांट कर प्रार्थना किया, அந்த அசுத்த ஆவியை சவுலை விட்டு விலகி वो போனது. दुष्ट आत्मा उस भाई से दूर निकल गया அந்த சகோதரன் அந்த ரத்த வாந்தி என்கிற வியாதியிலிருந்து விடுதலை பெற்றார். और वो भाई उस उल्टी खून की उल्टी की बीमारी से चंगाई पाए। இன்று உத்தம விசுவாசியாய் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். आज भी वो परमेश्वर के लिए खरा विश्वासी बनकर जी रहे हैं। அப்ப எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும்போது जब कोई मनुष्य मिस्र के दासित्व से बाहर निकल आता है, இரண்டாவது எகிப்து வியாதி என்கிற எகிப்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். दूसरा दासित्व बीमारी के दासित्व से परमेश्वर हमें छुटकारा देता है। அவர் நமக்கு டாக்டராய் பரிகாரியாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். क्योंकि परमेश्वर कहता है मैं ही तुझे चंगा करने वाला यहोवा हूँ। மாத்திரமல்ல इतना ही नहीं, வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, யாத்ராமத்தின் புஸ்தகம் निर्गमन के पुस्तक 12வது அதிகாரம் 12वां अध्याय அந்த 13வது வசனத்தை வாசிக்கும் போது 13 वचन को जब हम पढ़ते हैं, और जिन घरों में तुम रहोगे उन पर वह लहू तुम्हारे लिए चिन्ह ठहरेगा, अर्थात मैं उस लहू को देखकर तुमको छोड़ जाऊंगा, और जब मैं मिस्र देश के लोगों को मारूंगा तब वह विपत्ति तुम पर न पड़ेगी और तुम नष्ट न होगे। அந்த இடத்துல நான் வாசிக்கும் போது यहाँ पर हम पढ़ते हैं, கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है நீங்கள் இருக்கும் வீடுகளில் तुम जिस घर पर हो அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கட்டும். उन पर वह लहू तुम्हारे लिए चिन्ह ठहरेगा। அந்த ரத்தத்தை நான் கண்டு उस लहू को देखकर உங்களை கடந்து போவேன். तुम्हें छोड़ जाऊंगा, நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது और मैं जब मिस्र देश के लोगों को मारूंगा, அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கு. वो विपत्ति तुम पर न पड़ेगी। எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை, मिस्र देश को मारने वाली विपत्ति, எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கு. मिस्र देश के लोगों को मारने वाली विपत्ति तुम पर न पड़ेगी। எகிப்து என்னும் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்தால் मिस्र के दासित्व से जब बाहर आओगे, வியாதி என்கிற எகிப்திலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருவார். बीमारी नाम के दासित्व से प्रभु हमें छुटकारा देगा। நீங்க வாசிக்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं, வாதை எகிப்துக்கு வந்த வாதை உங்களுக்குள்ளே வராது. मिस्र देश की विपत्ति तुम पर न पड़ेगी। இந்த எகிப்து என்கிற வாதையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். इस मिस्र देश की विपत्ति से परमेश्वर हमें बाहर लेकर आएगा। நம்முடைய ஆண்டவர் நம்மை வாதைகளுக்கு விலக்கி விடுவிக்கிறவர். परमेश्वर हमें विपत्तियों से बचाता है। தேசத்தில் வருகிற வாதைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். देश में होने वाली विपत्तियों से प्रभु हम पर न पड़ने तक हमें संभालेगा। வியாதி என்பது வேறு, बीमारी अलग बात है, வாதை என்பது வேறு. विपत्ति अलग है। வாதை என்பது विपत्ति यानी கர்த்தருடைய கோபத்தினால் வெளிப்படுகிற ஒரு காரியம். प्रभु का क्रोध प्रकट होना है। கர்த்தருடைய கோபத்தினால் வெளிப்படுவது வாதை. जब प्रभु का क्रोध उठता है तो विपत्ति होती है। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு இருந்தார்கள். मिस्र देश में इजराइली लोग गुलाम बनकर बैठे थे। இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரை ஆராதிக்க அனுப்ப வேண்டும் என்று பார்வோனிடத்திலே சொன்னார். ये इजरायली लोगों को यहोवा की आराधना करने के लिए उन्हें छोड़ने के लिए फिरौन से कहा गया था। பார்வோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. बल्कि फिरौन यहोवा की बात को नहीं माना। கர்த்தருக்கு கோபம் வந்தது. यहोवा को क्रोध आया। முதல் வாதையை அங்க அனுப்புகிறார். पर उन्होंने पहला विपत्ति को भेजा। தண்ணீர் ரத்தமாய் மாறினது. पूरा पानी लहू बन गया। நைல் நதியின் தண்ணீர் नील नदी का पानी புனிதமானது என்று சொல்லி நினைத்தார்கள். उन्होंने सोचा ये बहुत ही पवित्र है। அந்த நதி நைல் நதியினுடைய தண்ணீர் नील नदी का पानी புனிதமானது என்று எகிப்தியர்கள் நினைத்திருந்தார்கள். ये मिस्र समझते थे ये पुण्य पानी है। அப்ப எந்த தண்ணீரை புனிதமானது என்று நினைத்தார்களோ जिस पानी को उन्होंने पवित्र ठहरा था, அந்த தண்ணீரை அவர்களால் குடிக்க முடியவில்லை. उस पानी को वो पी भी न पाए। அப்போ அது ஒரு வாதை. वो एक विपत्ति। எல்லாம் இருந்தும் सब होने पर भी அதை அனுபவிக்க முடியாத ஒரு கிரியை தான் வாதை. उसे अनुभव नहीं कर पाते हैं, वही विपत्ति है। அதனால தேவனுடைய பிள்ளைகள் इसलिए प्रभु के बच्चे எகிப்து என்பது ஒரு வாதை. मिस्र यानी विपत्ति है। அந்த வாதை இஸ்ரவேலுக்குள்ளே வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார். ये विपत्ति इस्राएली लोगों को न होने तक परमेश्वर संभालता है। அப்ப எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாவிட்டால் यदि तुम्हारे पास सब होने पर भी अनुभव नहीं कर पा रहे हो, அது வாதை என்று
சொல்லலாம், ஒரு விதத்துல அது ஒரு சாபம் என்று சொல்லலாம். हो सकता है वो एक विपत्ति है, नहीं तो वो एक श्राप है। புனிதமான தண்ணீர், पुण्य पवित्र पानी, நைல் நதியின் தண்ணீர், नील नदी, தண்ணீர் நன்றாக இருக்கிறது, नील नदी की पानी बहुत साफ होता है, ஆனால் அதை குடிக்க முடியவில்லை. लेकिन अब वे लोग उसे पी नहीं पा रहे அது हैं ரத்தமாய் மாறி போனது. क्योंकि वो पूरा पानी लाल हो गया है। இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு காரியம், சூழ்நிலை தான் வாதை. वो जल होने पर भी उसे अनुभव नहीं कर पा रहे, वही विपत्ति है। பெரிய வீடு கட்டுவார்கள், बड़ा घर बनाएंगे வீட்டுல குடியிருக்க முடியாது. लेकिन घर पर रह नहीं पाएंगे। ஏசி வைத்திருப்பார்கள், एसी रखे रहेंगे அனுபவிக்க முடியாது. लेकिन अनुभव नहीं कर पाएंगे। உணவு இருக்கும், भोजन होगा சாப்பிட முடியாது. लेकिन खा नहीं सकते। பணம் இருக்கும், पैसा होगा பிரயோஜனம் படாது. लेकिन उपयोग नहीं होगा। வீணான செலவு வருகிறது. व्यर्थ खर्चा होती है। புருஷன் மனைவி திடகாத்திரமா இருக்கிறார்கள், पति पत्नी और दोनों तंदुरुस्त है, பிள்ளைகள் இருக்காது. बच्चे नहीं रहेंगे। ஒரு விதத்தில் இதை பார்க்கும்போது வாதை, एक प्रकार से देखते तो ये विपत्ति है, இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அது சாபம். दूसरी तरह से देखेंगे वो एक श्राप है। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के बच्चे, வெட்டுக்கிளி வந்து जब टिड्डियां आए थे தேசத்தின் வெள்ளாண்மையை எல்லாம் அழித்து போட்டது. देश के सारे हरे भरे को नष्ट कर दिया, எல்லாம் அழித்து போட்டது. सब कुछ नष्ट कर दिया। நன்றாக வெள்ளாண்மை விளைந்திருக்கிறது. वहाँ पर अच्छे एक उपास हुई थी, வெட்டுக்கிளி வந்து எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்தி போட்டது. लेकिन ये टिड्डियों ने आकर सब कुछ खा लिया। கஷ்டப்பட்டு வேலை செய்வார்கள், उन्होंने तकलीफ से काम किया, சம்பளம் வந்தது जैसे ही पगार आती है எல்லாம் வட்டி கடனுக்கு போகும். सब कुछ खर्च में चला जाता है। இது ஒரு வாதை, ये सब विपत्ति है, இது ஒரு சாபம். ये श्राप है। அப்ப இப்படிப்பட்ட வாதைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி பாதுகாக்கிறார். इन सारे विपत्तियों से परमेश्वर अपने बच्चों को संभालना चाहता है। அங்கே கர்த்தர் எகிப்திற்கு வாதைகளை அனுப்பினார். वहाँ पर मिस्र देश में विपत्ति आई थी தேவனுடைய கோபத்தினால் வாதை வந்தது. क्योंकि यहोवा का क्रोध झलक उठा था। எல்லா தலை பிள்ளைகளும் செத்து போனார்கள். उनके सारे पहलोटे मर गए थे, எல்லா தலை பிள்ளைகளும், पहलोटे का मृत्यु हो गई थी। எகிப்தியர்களுக்குள்ளே இருந்த எல்லா தலை பிள்ளைகளும் மரித்து போனார்கள். मिस्र देश के सारे पहलोटे की मृत्यु हो गई थी। இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல आज कई परिवार में ஆண்கள் விருத்தி அடைய மாட்டார்கள். आदमी लोग आदमी की बढ़ोतरी नहीं होती है பெண்களுக்கு வாழ்க்கையே இருக்காது. और स्त्रियों का जिंदगी बर्बाद हो जाता है। பெண்களுக்கு வாழ்க்கை இருந்தாலும் குழந்தை இருக்காது. अगर वे जीना भी चाहेंगे बच्चे नहीं रहते हैं। சில வீடுகளில் சாபம் இருக்கிறது, किसी किसी के घर पे श्राप बैठता है, சிலருடைய வயல்களிலே சாபம் இருக்கிறது, किसी किसी के खेती में श्राप होती है, சிலருடைய வீடுகளிலே குறிப்பிட்ட அறைகளிலே சாபம் இருக்கிறது. किसी किसी के घर पर किसी कमरे में श्राप होती है, அந்த அறையிலே யாரும் படுக்க முடியாது. उस कमरे के अंदर कोई सो भी नहीं पाता है। ஆக தேசம் முழுவதும் பயங்கரமான வாதைகள் இருக்கிறது. इस प्रकार सारा देश एक विपत्ति में पड़ा है। ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन यहोवा कहता है எகிப்தின் வாதைகளுக்கு உன்னை விலக்கி பாதுகாப்பேன். मिस्र की विपत्ति तुझ पर न पड़ने से मैं संभालूंगा। எகிப்து தேசத்தை அழிக்கும் போது, जब मिस्र देश को मैं मार दूंगा, எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை मिस्र देश के लोगों को मारने वाली यह विपत्ति உங்களுக்குள்ளே வராது. तुझ पर न पड़ेगी। தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर के बच्चों को देखकर कह रहा है எகிப்து தேசங்களை அழிக்கும்படி வாதை உங்களுக்குள்ளே வராது. मिस्र देश को जो विपत्ति मारने आया है वह तुझ पर न पड़ेगी। தேவனுடைய பிள்ளை எந்தவித வாதை உங்களை அழிக்காதிருக்க வேண்டுமானால், यदि परमेश्वर के बच्चे कोई भी विपत्ति तुझ पर न पड़ना है तो எந்தவித வாதை உங்களை தாக்காதிருக்க வேண்டுமானால், यदि कोई भी विपत्ति तुझे नष्ट न करना है, தேவனுடைய பிள்ளை நீ எகிப்தை விட்டு வெளியே வா. परमेश्वर के बच्चे तू मिस्र से बाहर निकल आ। அடிமைத்தனம் என்கிற எகிப்தை விட்டு வெளியே வா. दासित्व नाम के मिस्र से बाहर निकल आ। நீ அடிமைத்தனம் என்கிற எகிப்தை விட்டு வெளியே வருவாயானால், यदि तू दासित्व यानी मिस्र से बाहर निकल आएगा, கர்த்தருடைய வியாதி என்கிற எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். तब परमेश्वर तुझे बीमारी नाम के दासित्व से बाहर लेकर आएगा। வாதை என்னும் எகிப்திலிருந்து கர்த்தர் வெளியே விடுவிப்பார். विपत्ति यानी विपत्ति के मिस्र से परमेश्वर तुझे बाहर लेकर आएगा। வேதத்துல வாசிக்கும் போது यह पवित्र शास्त्र में पढ़ते हैं, என்னாகமத்தின் புஸ்தகம் गिनती के पुस्तक 20வது அதிகாரம் 20वां अध्याय அந்த 15வது வசனம். 15 वचन। अर्थात यह कि हमारे पुरखा मिस्र में गए थे और हम मिस्र में बहुत दिन रहे और मिस्रियों ने हमारे पुरखाओं के साथ और हमारे साथ भी बुरा बर्ताव किया। அந்த இடத்துல வாசிக்கும் போது यहाँ पर हम पढ़ते हैं, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, यहाँ इस प्रकार लिखा है, இவைகளினால்
अर्थात எங்களுக்கு நேரிட்ட जो हम पर गए थे எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. आप सारे बुरे बर्ताव को जाने हैं। எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் जिस प्रकार हमारे पुरखाओं जो मिस्र में गए थे இவைகளினால் எங்களுக்கு ஏற்பட்ட எல்லா வருத்தங்களும் और हमारे साथ भी जो बुरा बर्ताव किया है உமக்கு தெரிந்திருக்கிறது. वो सब आप जानते हो। அப்ப எகிப்து என்பது என்று சொல்லும் போது और मिस्र यानी அது எகிப்து என்பதின் நான்காவது அர்த்தம் चौथा अर्थ क्या है मिस्र का? வருத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. बुरा बर्ताव। எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் हमारे पुरखाओं जो मिस्रों में थे இவைகளின் நிமித்தம் நாங்கள் பட்ட வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. हमारे साथ भी जो बुरा बर्ताव किया है आप जानते हो। எகிப்தில் வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள் एक मिस्र में जो पड़े थे इस्राएली लोग 430 வருஷம் வருத்தத்தோடு வாழ்ந்தார்கள். वे बहुत 430 साल वो क्लेश में पड़े थे। இயேசு கிறிஸ்து சொல்லும் போது यीशु मसीह जब कहता है வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ए बहुत से दबे हुए लोग நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், आप सभी मेरे पास आओ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், मैं तुझे शांति दूंगा, நான் உங்களுக்கு சமாதானம் தருவேன் मैं என்கிறார். तुम्हें समाधान दूंगा। உலகத்தில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் வருத்தம் இருக்கிறது. इस संसार में रहने वाले सभी के जीवन में बोझ है। உலகத்தில் வரும் வருத்தங்களுக்கு அளவே இல்லை. संसार के बोझों के लिए कोई सीमा नहीं है। உண்மையாக வருகிற வருத்தங்களும் உண்டு, सच्चाई से बोझ आने वाली भी बातें, கற்பனைகளினால் வருகிற வருத்தங்களும் உண்டு. अपने सपने में ही बोझ बढ़ाने वाली बात भी है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया அப்ப உண்மையான வருத்தங்களும் உண்டு, सच्चाई से बोझ बढ़ती भी है கற்பனைகளினால் வருகிற வருத்தங்களும் உண்டு. और हमारी कल्पनाओं से भी बोझ बढ़ती है। ஒரு திருமணம் நடந்து கொண்டிருந்தது. एक शादी हो रही थी, இந்து முறைப்படி திருமணம் நடத்துகிறார்கள். हिंदू धर्म से शादी हो रही थी। இந்து முறைப்படி திருமணம் நடந்து கொண்டிருக்கும் போது तो उनका शादी जब हिंदू धर्म में हो रहा था, திடீரென்று अचानक தாலி கட்டுவதற்கு முன்பு मंगल सूत्र पहनने से पहले அந்த மணப்பெண் वो दुल्हन அந்த கல்யாணம் நடத்துகிற ஐயரு और जो शादी करवा रहे थे वो पंडित அக்னி குண்டம் வார்த்து उन्होंने आग ये करके கல்யாணத்துக்குரிய காரியங்களை ரெடி பண்ணி கொண்டிருக்கும் போது वो जो भी उस कार्यक्रम की तैयारियां कर रहे थे, திடீரென்று மணப்பெண் மாப்பிளையை பிடித்து கொண்டு சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தார். अचानक दुल्हन दूल्हा के हाथ पकड़कर रोने लगी। காரணம் என்ன என்று தெரியவில்லை. कारण क्या है किसी को समझा नहीं। காரணம் புரியாமல் बिना समझे எல்லாரும் அவளிடம் வந்து விவரம் கேட்கிறார்கள். सबने आकर दुल्हन से पूछताछ की। அப்ப மணப்பெண் சொன்னார், तो दुल्हन ने कहा, பூஜாரி ஐயரு ए पंडित எனக்கு முன்னாடி அக்னியை வார்த்து கொண்டிருக்கிறார். मेरे सामने आग लगा, मतलब आग से कर रहे हैं। அப்ப என் முன்னால் எரிகிற அக்னி मेरे सामने जो अग्नि जल रहा है மாப்பிள்ளை வஸ்திரத்துல பட்டு दूल्हा के वस्त्र में लगकर நான் போய் அவரை பிடிக்க போய் मैं उन्हें पकड़कर ஏன் பட்டு படவையில அந்த தீ பட்டு मेरे साड़ी में भी वो आग लगकर எங்களை காப்பாற்ற 2 குடும்பத்திலிருந்து எல்லாரும் ஓடி வருகிறார்கள். और हमें दोनों को बचाने के लिए परिवार के सब लोग आते हैं। இரு குடும்பத்தாரையும் அந்த தீ பற்றி दोनों परिवार को आग लग जाता है। எல்லாரும் தீ பற்றி எரிந்து सब आग लगकर जलकर திருமண வீடு முழுவதும் தீ பற்றி எரியும். पूरा ये शादी का मंडप आग से जलेगा। அப்போ திருமண வீடே தீ பற்றி எரிந்து போகிறது. शादी का घर पूरा आग से जलेगा என்று ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்த்தேன். ऐसा मैंने थोड़ा कल्पना की। இந்த கற்பனை எனக்குள்ள வந்த போது ये कल्पना जब मेरे अंदर आई, என்னை அறியாமல் என்னை தாங்க முடியாமல் அழுகை வந்து விட்டது என்றார். तुरंत मुझे रोने आ गया। இப்படி சிலர் தங்களுக்குள்ள கற்பனையை வளர்த்துக் கொள்கிறதுனால ऐसे ही कुछ लोग अपने अंदर ही कल्पनाएं बनाते हैं அநேகருக்குள்ள வருத்தம் உண்டாகிறது. और कईयों के जीवन में दुख लाते हैं வருத்தம் உண்டாகிறது. और दूसरों को बोझ लाते हैं। அப்ப எந்தவித வருத்தமா இருந்தாலும் कोई भी प्रकार का बोझ क्यों ना हो, எகிப்து என்பதற்கு வருத்தம் என்று ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. मिस्र यानी एक क्लेश करके कहा है। எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு கடந்து போனது நிமித்தம் मेरे पुरखाओं जो मिस्रियों में गए थे, எங்களுக்கு உண்டாயிருந்த வருத்தத்தை நீர் அறிந்திருக்கிறீர். आप हमारे साथ जो बुरी बर्ताव किया है वो आप जानते हो। பாவத்தின் நிமித்தம் வருத்தம் உண்டாகிறது. पाप के कारण एक क्लेश पड़ता है। வேதத்துல வாசிக்கும் போது हम पवित्र शास्त्र में पढ़ते
पढ़ते हैं, ஆதாம் ஏவாள் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதர்கள். आदम हव्वा यहोवा की ओर बना गए पहले सृष्टि है। அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் उन्होंने परमेश्वर के वचन को उल्लंघन किया கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற்ற முடியாமல் போனார்கள். और प्रभु के शब्द को पूरा कर नहीं पाए। புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்து விட்டார்கள். जिस फल को खाने से मना किया उसी को खा लिए। கர்த்தருக்கு கோபம் வந்தது. प्रभु को क्रोध आया। அங்க சொல்லுகிற यहाँ पर लिखा है, ஆதாமை பார்த்து சொன்ன, आदम से कहा, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் जब तक तू जीवित रहेगा வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பார் என்று சொன்னார். तू बोझ के क्लेश के साथ ही अपना भोजन खाएगा। நம்ம ஆதியாம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்க முடியும். उत्पत्ति के 3 अध्याय के 17वें वचन में हमें पढ़ते हैं, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் तू जब तक तू जीवित रहेगा வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். तू क्लेश के साथ ही अपना भोजन खाएगा। அப்ப வருத்தங்கள் பல விதங்கள்ல வருகிறது. दुख कई तरीके से आती है। உண்மையான வருத்தம் இருக்கிறது, सच्चाई से एक दुख भी होती है, கற்பனையினால் வருகிற வருத்தம் இருக்கிறது, कल्पना से भी दुख बढ़ते हैं, பாவத்தினால் வருகிற வருத்தம் இருக்கிறது, पाप से भी दुख बढ़ता है, நோயினாலும் வருத்தம் உண்டாகிறது. बीमारी से भी दुख होती है। வேத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, மார்க் 5ஆம் அதிகாரம் 26ல சொல்லப்பட்டிருக்கிறது. मार्क के 5वां अध्याय के 26वां वचन में लिखा है, அங்கே பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். वहाँ पर एक स्त्री थी, அவள் 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்தாள். वो 12 साल से उसका बीमारी था शरीर में। அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு वो कई वैद्यों के द्वारा दुखित होकर தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் செலவழித்தும் उसके साथ पास जो भी था सब कुछ खर्चा करके சற்றாயிலும் குணமடையாதபடினால் थोड़ा सा भी उसके जीवन में फर्क न होते हुए அவள் வருத்தப்பட்டாள் என்று वो எழுதப்பட்டிருக்கிறது. दुखित हुई करके लिखा है। உண்மையான ஒரு வருத்தம், सच्चाई से एक दुख, கற்பனையினால் வருகிற வருத்தம், कल्पनाई से दुख, பாவத்தினால் வருகிற வருத்தம், पाप के वजह से होने वाली दुख, நோயினால் வருகிற வருத்தம். बीमारी से होने वाली दुख। மாத்திரமல்ல வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. और इतना ही नहीं, यहाँ पर लिखा है ஆதியாகமத்தின் புஸ்தகம் उत्पत्ति के पुस्तक 42ஆம் அதிகாரம் 42वां अध्याय 19ஆவது வசனத்திலே 19वां वचन में யாக்கோபை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. याकूब के बारे में लिखा है। யாக்கோபு ரொம்ப வறுமையில கஷ்டப்படுகிறார். याकूब बहुत गरीबी में तकलीफ उठा रहा था। 42:19 வாசிக்கும் போது, यदि तुम सीधे मनुष्य हो तो तुम सब भाइयों में से एक जन इस बंदीगृह में बांधो रहे और तुम अपने घर वालों भी भूखे मिटने के लिए अन्न ले जाओ। யோசேப்பு சொல்லுகிறார், योसेफ कहता है, பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்தாருக்கு தானியம் கொண்டு போய் கொடுத்து விட்டு வாருங்கள் என்று சகோதரத்தில் சொல்லுகிறார். अपने भाइयों को देकर कहता है, अपने घर वालों की भूख मिटाने के लिए अन्न ले जाओ। யோசேப்பின் தகப்பனார் தானியம் இல்லாதபடிக்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். यूसुफ के पिता धान्य के बिना दुखित हो रहा है। அப்ப யாக்கோபுடைய வாழ்க்கையில வந்த வருத்தம் வறுமை நிமித்தமாய் வந்தது. याकूब के जीवन में जो दुख हुआ उसमें अकाल के वजह से हुआ। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வறுமை நிமித்தமாய் வருத்தம் உண்டாகிறது. आज कई लोगों के जीवन में आमदनी के कमी के कारण दुख हो रहा है। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, ஏழையின் வறுமை ஏழையை கலங்க பண்ணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. गरीबी की गरीबी क्या करता है, उसे दुखित देता है। மாத்திரமல்ல லூக்கா 10ஆவது அதிகாரம் लूका के 10वां अध्याय 40வது வசனத்தில வாசிக்கும் போது उसके 40वां वचन को जब हम पढ़ते हैं, அங்கே மார்த்தாளை குறித்து இயேசு சொல்லுகிறார். यहाँ मार्ता के बारे में लिखा है, மார்த்தாளோ हे मार्ता, பற்பல வேலைகளை செய்கிறது நிமித்தம் வருத்தம் அடைந்தாய். कई सारे कामों को करने के वजह से तुम दुखित हो। வேலை பழுவின் நிமித்தம் வருத்தம் அடைகிறாய். तुम दूसरे कामों के वजह से तुम दुखित हो। அப்ப வருத்தங்கள் பல பல விதங்கள்ல வருகிறது. और दुख कई प्रकार से आती है। வருத்தமாகி எகிப்தை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். दुख होने वाले दासित्व से परमेश्वर हमें बाहर लेकर आता है। உண்மையான வருத்தமாய் இருந்தாலே, चाहे सच्चाई से हम दुखित हो, கற்பனைகளினால் வருகிற வருத்தமாய் இருந்தாலே, कल्पनाएं से हम दुखित हो, பாவத்தின் நிமித்தம் வந்த வருத்தமாய் இருந்தாலே, पाप के जरिए आया हुआ दुख हो, நோய் நிமித்தம் வந்த வருத்தமாய் இருந்தாலே, बीमारी के जरिए आया हुआ दुख हो, வறுமை நிமித்தம் வந்த வருத்தமாய் இருந்தாலே, या गरीबी की वजह से आया हुआ दुख हो, வேலை பழுவினால் வந்த வருத்தமாய் இருந்தாலே, या काम के वजह से आया हुआ दुख हो, எப்பேற்பட்ட வருத்தமாகிய
எகிப்திலிருந்து किसी भी प्रकार के दुख या मिस्र से இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவார். परमेश्वर आपको छुटकारा देकर बाहर ले आएगा। அடிமைத்தனம் என்கிற எகிப்திலிருந்து நீங்கள் வெளியே வந்தால் यदि तुम दासित्व या मिस्र से बाहर निकलोगे, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். परमेश्वर आपके जीवन में अद्भुत काम करेगा। அல்லேலூயா. हालेलुया। ஒரு வசனத்தை வாசிப்போம். और एक वचन को हम पढ़ेंगे, உபாகமத்தின் புத்தகம் व्यवस्था विवरण 4வது அதிகாரம் चौथा वचन, அந்த 20வது வசனத்தை வாசிக்கும் போது चौथा अध्याय का 20वां वचन को जब हम पढ़ते हैं, और तुमको यहोवा लोहे के बुट्टे सार के मिस्र देश से निकाल ले आया है, इसीलिए कि तुम उसका प्रजा रूपी नीच भाग ठहरो, जैसा आज प्रकट है। அங்கே வாசிக்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं, கர்த்தர் உங்களை यहोवा तुमको எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். लोहे के भट्टे सरी के मिस्र देश से निकाल ले आया है। எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். लोहे के भट्टे सरी के मिस्र देश से निकाल ले आया है। அப்ப இங்க எகிப்து என்று சொல்லும் போது यहाँ मिस्र कहने पर நரகம், நரகத்துக்கு உமையாக எழுதப்பட்டிருக்கிறது. यानी नरक से तुलना किया गया है। இந்த நரகமாகிய எகிப்திலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறார். ये नरक जैसा पाया गया मिस्र से परमेश्वर हमें छुड़ाता है। இருப்பு காலவாய் நரகத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. लोहे के भट्टे यानी नरक के समान। இருப்பு காலவாயில் அக்னி எரிந்து கொண்டிருப்பது போல लोहे के भट्टे में जैसे आग जलते रहता है, நரகத்தில் அக்னி எரிந்து கொண்டே இருக்கு. ऐसे ही नरक में भी हमेशा आग जलते रहता है। ஒரு இரும்பை ஒரு குடுவையில் போட்டு एक लोहे को जब उसमें डालते हैं, அந்த இரும்பு கூளாய் உருக வேண்டுமானால் उस लोहा जब पिघल जाता है அந்த குடுவையின் கீழ் ஏராளமான நிலக்கரியை போட்டு तो वो भट्टे के अंदर बहुत सारी कोयला को डालकर பல மணி நேரம் அக்னியால் அந்த குடுவையை உருக்கினால் कई घंटों तक उसे जलाकर उसे पिघलवाकर அதில் உள் இருக்கும் இரும்பு கூளாய் உருகு. और अंदर जो लोहा पड़ा है वो पिघल जाता है। அவ்விதம் உருக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் தான் இருப்பு காலவாய். और उस तरह की पिघालने की जगह को बोलते हैं लोहे के भट्टे। இப்படிப்பட்ட இருப்பு காலவாய்க்குள்ளே इस प्रकार की लोहे के भट्टे की जगह में அந்த இருப்பு காலவாய்க்குள்ளே இருக்கிற இரும்பு தூள்கள் लोहे के भट्टे में पड़े हुए लोहे के टुकड़े அது உருகுவதற்கு உண்டாக்கப்பட்டிருக்கிற இரும்பு காலவாசல்கள் போல் இருக்கிறது தான் எகிப்து. और उसे पिघालवाने के लिए रहा हुआ है मिस्र देश। இப்படிப்பட்ட எகிப்திலே इस प्रकार के देश से 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பு காலவாயில இருந்தார்கள். 403 साल इस लोहे के भट्टे के अंदर पड़े थे। எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலே मिस्र देश जो लोहे के भट्टे सरीके है 430 வருஷம் இருந்தார்கள். 430 साल थे। தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, இந்த எகிப்து என்னும் காலவாசிகளை போல इस मिस्र देश जो लोहे के भट्टे के सरीका है, கடைசி காலத்திலே கர்த்தர் ஒரு காலவாயிலை வைத்து உண்டாக்கி இருக்கிறார். अंतिम दिनों में परमेश्वर ने भी एक लोहे का भट्टा रखा है। அந்த காலவாய் वही भट्टा பிசாசுக்காகவும் शैतान के लिए, அவனுடைய தூதருக்காகவும் उसके सेनाओं के लिए அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடல் ஒன்று உண்டு. आग और गंधक जलने वाले एक आग का समुद्र है। பாவம் செய்கிற அனைவரும் அந்த அக்னி கடல்ல தள்ளப்படுவார்கள். जो भी पाप करते हैं वो इस आग के समुद्र में फेंका जाएंगे। பாவம் செய்கிற அனைவரும் அந்த அக்னி கடல்ல தள்ளப்படுவார்கள். जो भी पाप करेंगे वे सारे उस आग में फेंके जाएंगे। இயேசு கிறிஸ்து यीशु मसीह ஒருவராயிலும் நரகத்துக்கு போக கூடாது என்று कोई भी व्यक्ति नरक में नहीं जाना है कहकर நரகத்துக்கு போக கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை விடுவிக்கிறார். यीशु मसीह अपने लोगों को इसलिए छुड़ाता है कि कोई नरक न जाए। அப்ப இயேசு கிறிஸ்துவினால் விடுவிக்கப்பட்டவர்கள் நரகத்துக்கு மீட்டெடுக்கப்படுகிறார்கள். जो कोई यीशु मसीह के द्वारा छुटकारा पाते हुए नरक से बच जाते हैं, பரலோகத்தில் சந்தோஷம் உண்டு, स्वर्ग में आनंद होगा நரகத்தில் அழுகை உண்டு, और नरक में आंसू होगा, நரகத்தில் வேதனை உண்டு, नरक में दर्द होगा, நரகத்தில் கண்ணீர் உண்டு, नरक में आंसू होगा, நரகத்தில் பற்கடிப்பு உண்டு, नरक में दांत पीसना होगा, நரகத்தில் புழுக்கள் உள்ளது. नरक में कीड़े होंगे। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है புழுக்களே உன் படுக்கை, वही सोना ही तेरा सोना पूरे कीड़े में होगा, பூச்சிகளே உன் போர்வை. और जो मकुड़े हैं वो तेरे चादर बनेंगे।
நரகத்தில் போனால் यदि तुम नरक में जाओगे புழுக்களால் நிரம்பி இருக்கும் பூச்சிகளாகிய போர்வைதான் கிடைக்கும். कीड़े मकोड़े और मकोड़ों से भरा हुआ ही तुम्हें तुम्हारे लिए चादर बनेगा। அப்போ புழுக்களால் நிறைந்த பூச்சி நிறைந்த போர்வைதான் நரகத்தில் கிடைக்கும் பாய். और कीड़े मकोड़ा से बना हुआ एक तुम्हें चटाई बनेगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। நம்ம வீட்ல हमारे घर पर ஒரு பூச்சியை கண்டா यदि किसी कीड़े को देखते हैं, ஒரு புழுவை கண்டா यदि किसी मकोड़े को देखते हैं, எவ்வளவு அருவருப்பாய் காணப்படுகிறது. कितना हम घृणित करते हैं। ஆனா நரகத்துல लेकिन नरक में ஐயோ हाय தண்ணி தண்ணி पानी पानी என்று இரவும் பகலுமாய் ऐसे दिन और रात யுகாயுகமாய் அழுது கொண்டிருக்க வேண்டும். युगान युग हमें रोना पड़ेगा। இந்த பயங்கரமான தண்டனைக்கு விலக்கி इस भयंकर की ताड़ना से बचने के लिए பரலோகம் கொண்டு போய் சேர்க்க परमेश्वर स्वर्ग राज्य पहुंचाने के लिए நம் கர்த்தராகிய இயேசு हमारा प्रभु यीशु मसीह அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். वो ही हमारे लिए मार्ग सत्य और जीवन है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு जो कोई यीशु मसीह पर विश्वास करके उसे ग्रहण कर लेता है ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் और जो कोई बपतिस्मा लेकर पवित्र आत्मा के अभिषेक पा लेता है, தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில கண்ண மூடினாலே परमेश्वर के बच्चे यदि तू इस पृथ्वी पर आंखें बंद कर ले, அடுத்த நிமிஷம் பரலோகம் செல்ல முடியும். दूसरे ही क्षण में तू स्वर्ग राज्य प्रवेश कर पाएगा। ஆனபடினாலே इसलिए ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல जिस दिनों में तू मिस्र देश से निकाल ले आया था, இன்று உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ऐसे ही आज भी तेरे जीवन में मैं अद्भुत काम करूंगा। இன்று உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். तुझे मैं अद्भुत काम दिखाऊंगा। தேவனுடைய பிள்ளைகள் எகிப்து என்பது அடிமைத்தனம், मिस्र यानी दासित्व, எகிப்து என்பது வியாதி, मिस्र यानी बीमारी, எகிப்து என்பது வாதை, मिस्र यानी विपत्ति, எகிப்து என்பது வருத்தம், मिस्र यानी दुख, எகிப்து என்பது நரகம். मिस्र यानी नरक। கர்த்தர் செய்கிற அதிசயம் என்னவென்றால் परमेश्वर क्या अद्भुत दिखाने वाला है। தேவனுடைய பிள்ளைகள் உலகம் முழுவதும் கொள்ளை நோயும் வியாதிகளும் வருத்தங்களும் நிறைந்திருந்தாலே सारा पृथ्वी विपत्ति दुख और सारे बीमारी से पड़े हो, இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு यदि तुम भी यीशु मसीह पर विश्वास करके उसे ग्रहण करते हो, அடிமைத்தனம் என்கிற எகிப்தை விட்டு வெளியே வருவாயானால் सारे दासित्व के मिस्र से तुम बाहर निकल आओगे। உன்னால முடியாது. तुझसे नहीं होगा, ஆனால் இருக்கிற நிலைமையில लेकिन जो जिस परिस्थिति में हो முழு பலத்தோடு पूरे बल के साथ, உள்ளான மனுஷனில் இருந்து पूरे मन दिल की गहराई से, ஆண்டவரே இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே கொண்டு வாரும் என்று நீ கூப்பிடுமாயானால் यदि तू पुकारेगा, हे यीशु मुझे इस दासित्व से छुटकारा दे, அந்த அடிமைத்தனம் என்கிற எகிப்திலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். दासित्व के बंधन से परमेश्वर तुझे बाहर ले आएगा। அந்த அடிமைத்தனம் என்கிற எகிப்தை விட்டு நீ வெளிவந்த பிறகு उस दासित्व नाम के मिस्र से जब तुम बाहर आओगे, வியாதி என்கிற எகிப்து உன்னை தாக்காதபடிக்கு பாதுகாப்பார். बीमारी नाम का दासित्व तुम पर न पड़ने तक परमेश्वर संभालेगा। வாதை என்கிற எகிப்து உனக்குள்ளே நுழையாதபடிக்கு பாதுகாப்பார். विपत्ति नाम का मिस्र तुझ पर न पड़ने के लिए परमेश्वर तुझे संभालेगा। வருத்தங்கள் பல பல விதங்கள்ல வந்தாலே चाहे दुख कई तरीके से आती हो, எந்த வருத்தமும் உன்னை பாதிக்காதபடிக்கு வருத்தங்களில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார். कोई भी दुख तुझे न दबाते हुए परमेश्वर तुझे दूर रखकर संभालेगा। அக்கினி எரிந்து கொண்டிருக்க நரகம் என்கிற எகிப்துக்கு விலக்கி உன்னை விடுவிப்பார். आग निरंतर जलने वाले नरक नाम के मिस्र से परमेश्वर तुझे संभालेगा। இதுதான் கர்த்தர் உனக்கு செய்ய இருக்கிற அதிசயம். यही परमेश्वर तेरे जीवन में करने वाला अद्भुत काम है। இதுதான் கர்த்தர் உனக்கு செய்கிற அதிசயம். यही परमेश्वर तेरे जीवन में करने वाला अद्भुत काम है। கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். आज परमेश्वर तुझसे वायदा करता है, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். मैं तुझे अद्भुत काम दिखाऊंगा। நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். मैं तुझे अद्भुत काम दिखाऊंगा। என்ன அதிசயங்களை காண பண்ணுவார்? क्या अद्भुत काम दिखाने वाला है। வியாதி உனக்குள்ளே வராமல் கர்த்தருடைய அதிசயமாய் நடத்துவார். कोई भी बीमारी तुझ पर न पड़ने तक परमेश्वर तुझे अद्भुत से चलाएगा। வாதை உனக்குள்ளே நுழையாதபடிக்கு கர்த்தர் அதிசயமாய் உன்னை நடத்துவார். कोई भी विपत्ति तेरे डेरे में न प्रवेश करते हुए परमेश्वर तुझे अद्भुत से चलाएगा। பல பல வருத்தங்கள் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் வருத்தங்களுக்கு விலக்கி பாதுகாப்பார். किसी भी प्रकार का दुख तुझे न दबाते हुए परमेश्वर तुझे दूर कर कर संभालेगा। எரிகிற அக்கினியும் கந்தகம் நிறைந்த கடலாய் அந்த நரகத்துக்கு உன் ஆத்துமா விலக்கி பாதுகாப்பார். निरंतर जलने वाले आग से भरा हुआ उस नरक से तेरी प्राण आत्मा को परमेश्वर संभालेगा। இந்த அதிசயங்களை
काम यदि परमेश्वर तेरे जीवन में करना है, இருக்கிற இடங்கள்ல जहाँ पर बैठे हो, இருக்கிற இடங்கள்ல जिस परिस्थिति में बैठे हो, கண்களை மூடி अपने आँखों को बंद कर கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி अपने हाथों को परमेश्वर की ओर उठाकर உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து दिल की गहराइयों से முழு பலத்தோடு पूरे बल से, ஆண்டவரே हे प्रभु, தாவீதின் குமாரனே हे दाऊद के संतान, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட பர்திமேயு போல मुझ पर दया कर करके कहा हुआ बर्तिमाई की तरह எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி सब लोग मुंह को खोलिए கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க और परमेश्वर की ओर पुकारिए। ஆண்டவரே என்னை விடுவிய हे परमेश्वर मुझ पर दया कर, ஆண்டவரே என்னை தூக்கி விடு हे परमेश्वर मुझे उठाकर खड़ा कर, இந்த எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து என்னை தூக்கி விடு इस मिस्र की दासीत्व से परमेश्वर मुझे छुटकारा दे। வாய் திறந்து கேளுங்க मुंह खोलकर बोलिए, கர்த்தருடைய எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார் परमेश्वर आपको मिस्र के दासीत्व से बाहर लेकर आएगा, கர்த்தருடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார் परमेश्वर आपको दासीत्व से बाहर ले आएगा। நீங்கள் விடுவிக்கப்பட்ட பிறகு आप जब छुड़ाए जाओगे உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும்படியாய் கர்த்தர் கிரியை तब செய்வார் परमेश्वर आपके आँख अद्भुत काम देखने के लिए परमेश्वर क्रिया करेगा। வியாதி உங்களை அணுகாது कोई बीमारी तुझ पर न पड़ेगी, பாதை உங்களை அணுகாது कोई विपत्ति तुझ पर न पड़ेगी, வருத்தங்கள் உங்களை அணுகாது कोई दुख तेरे डेरे में प्रवेश न करेंगे। அவியாத அக்னி நிறைந்த நரகத்துக்கு கர்த்தர் உங்களை தப்பித்து பாதுகாப்பார் कभी न बुझने वाले आग इस नरक से परमेश्वर तुझे संभालेगा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை, இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. வாதை வந்து கூடரத்தை அணிகாமலே காத்திடுவா, வாதை வந்து கூடரத்தை அணிகாமலே காத்திடுவா, பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார், பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்தியத்தை அளித்திடுவார், சோர்ந்து போன உனக்கு அவர் சத்தியத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலே புயதகத்தால் தேற்றிடுவார், கோரமான புயல் வந்தாலே போதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर आपको स्तुति हो। கர்த்தர் தந்த இந்த 5வது மாதத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். प्रभु आपने दिए हुए इस 5वें महीने के लिए आपको धन्यवाद करते हैं। எங்களை சுற்றிலும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சூழ்நிலைகள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். हमारे चारों तरफ जब हम देखते परमेश्वर कितने सारी परेशानियां और परिस्थितियों को हम देख रहे हैं। உலகம் முழுவதும் ஜனங்கள் கூட்ட கூட்டமாய் அழிந்து கொண்டிருக்கிறார். सारे भूमंडल में परमेश्वर कहीं लोग मरते जा रहे हैं, ஆனாலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு लेकिन परमेश्वर आप अपने बच्चों को அதிசயங்களை காணப்படுவேன் என்று வாக்கு பண்ணினீர். आपने वायदा किया है कि मैं तुझे अद्भुत काम दिखाऊंगा। இந்த நாளிலே आज के दिन से யாரெல்லாம் உம்மேல் விசுவாசம் வைத்து உம்மை நோக்கி
நோக்கி பார்க்கிறார்களோ जो कोई आप पर विश्वास करके आपकी ओर पुकार रहे हैं, அவர்கள் எல்லாம் அடிமைத்தனம் என்கிற எகிப்திலிருந்து வெளியே கொண்டு उन வாருங்க सभियों को परमेश्वर मिस्र की दासित्व से अब बाहर ले आइए। அடிமைத்தனத்திலிருந்து வெளிக்கொண்டு வரப்பட்ட தேவனுடைய और பிள்ளைகளுக்கு जो लोग मिस्र की दासित्व से बाहर ले आए हैं, எந்த ஒரு வியாதியும் कोई भी बीमारी, எந்த ஒரு வாதையும் कोई भी विपत्ति, எந்த ஒரு வருத்தமும் कोई भी दुख நம்முடைய பிள்ளைகளை தாக்காதபடிக்கு अपने बच्चों को न पड़ते तक நீ பாதுகாப்பீராக उन्हें संभाले परमेश्वर। யாரும் நரகத்துக்குள்ள போக கூடாது कोई भी आत्मा नरक में नहीं जाना है। நரக அக்னிக்கு தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு விலைக்கு பாதுகாத்து इस नरक के आग से परमेश्वर हर एक व्यक्ति को अब संभाल लीजिए। நீர் வாக்குத்தத்தம் பண்ணின அத்தனை அதிசயமான காரியங்களையும் आपने जो भी अद्भुत कामों का वायदा किया है, இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பெற்று அனுபவிக்க आपके हर एक बच्चे अनुभव करने के लिए நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் आपके अच्छे नाम की महिमा होने दो। எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் அர்ப்பணி हम अपने आप को नम्र करके समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। ஆமென் आमीन।